ஆர் யூ லிசனிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்களா? ஓகே, ஆர் யூ லிசனிங். ஆர் வந்திருக்கு, லிசன் அப்படிங்கிற வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆயிருக்கு. இதே மாதிரி ஆருக்கு பதிலாக டூ யூ லிசனிங் வரலாமா? தட் இஸ் கிராமட்டிக்கலி ராங். டூ யூ லிசன் வரலாம். டூ யூ லிசனிங் கிராமட்டிக்கலி ராங். ஸோ டூ ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு தான் வரணுமே தவிர வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரக்கூடாது. அப்போ ஆர் யூ ஒர்க்கிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா? அப்போ டூ யூ ஒர்க்கிங் வருமா? திஸ் இஸ் ராங். டூ யூ ஒர்க். ஓகே, டூ யூ ஒர்க். அப்போ இந்த டூக்கு பதிலாக ஆர் யூ ஒர்க் வருமா? வரக்கூடாது. ஆர் யூ ஒர்க் அப்படின்னா நீ ஒரு வேலையா அப்படின்னு அர்த்தம். ஸோ டூ யூ ஒர்க், நீ வேலை செய்வியா? ஆர் யூ ஒர்க்கிங் வரலாம். ஆர் யூ ஒர்க் அப்படின்னு வரக்கூடாது. ஆர் யூ எ ஸ்டூடெண்ட், நீ ஒரு மாணவனா? ஓகே, இப்போ நவுன் வரலாம், அட்ஜெக்டிவ் வரலாம், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரலாம் இந்த ஆர் அப்படிங்கிற பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப. அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். டூ தே கம், அவர்கள் வருவார்களா? டூ தே கம். இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணோம்னா ஆர் தே கம்மிங் அப்படின்னு வரும். இப்போ இங்கே இருக்கிற கேள்விகளை பாருங்கள். இதில் எதெல்லாம் தப்பு? ஆர் யூ எ ஸ்டூடெண்ட், நீ ஒரு மாணவனா? டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் ஹாப்பி, மாணவர்கள் மகிழ்ச்சியை உணர்ந்தார்களா? ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி, மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா? டூ யூ எ டீச்சர், திஸ் இஸ் ராங். ஆர் யூ எ டீச்சர் தான் கரெக்ட். ஆர் வி த ஸ்டூடெண்ட்ஸ், நாம் மாணவர்களா? டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி, திஸ் இஸ் ராங். அந்த கொஸ்டின் எப்படி இருக்கணும்? டூ த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் ஹாப்பி. ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சென்டாக் சேனல் பாருங்கள். ரிலேட்டட் வீடியோவில் ஃபுல் வீடியோ லிங்க் ஆகிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.